எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கப்படும், பூகம்பம் வெடிக்கும் என பல யூகங்களுக்கு மத்தியில்தான் அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் தொடங்கியது. ஆனால் எந்த குழப்பமும் இல்லாமல் சுமூகமாக முடிந்த செயற்குழு கூட்டத்தில் சில சுவாரஸ்ய சம்பவங்களும் அரங்கேறியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆண்டுக்கு 2 முறை செயற்குழு கூட்டம் நடத்த வேண்டும் என்ற நிலையில் அதிமுகவில் கடந்த 7 மாதங்களாக செயற்குழு கூடாமல் இருந்தது. தேர்தல் ஆணைய விதிகளுக்காக அவசர செயற்குழுவை கூட்டிய நிலையில் முழுக்க அனைவரும் 2026இல் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று ஒரே மாதிரி பேசவும் எடப்பாடியே ஒரு நொடி பூரிப்பாகிவிட்டாரா? அதே தைரியத்தில் மைக்கை பிடித்த எடப்பாடி பழனிசாமி திமுகவின் நமக்கு நாமே பயண திட்டத்தை போல ஒவ்வொரு ஊராக சுற்றுப்பயணம் செல்ல திட்டம் போட்டிருப்பதாக கூற நிர்வாகிகளும் ஏகபோக குஷியாகிவிட்டார்களாம். அத்தோடு திமுகவிற்கு இருப்பதைப் போல அதிமுகவிற்கும் தேர்தல் வியூக வகுப்பாளர் முடிவாகி இருப்பதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி அவர்தான் சுற்றுப்பயணத்திற்கும் பிளான் போடுவார் என பேசியிருக்கிறார். அடுத்ததாக இந்த செயற்குழுவே சம்பிரதாயத்திற்குத்தான் என்ற இபிஎஸ் மக்களவை தேர்தல் தோல்வி குறித்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த நிர்வாகிகளுமே யார் மீதும் புகார் சொல்லவில்லை, அந்த அளவிற்கு தனது தலைமையில் கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கிறது என தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொண்டு மெச்சிக் கொண்டாராம். ஓபிஎஸ் குறித்து பேசும்போது கோபம் பொங்க பேசிய எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி என தன்னை பற்றி பேச ஓபிஎஸ்ஸிற்கு எந்த அருகதையும் இல்லை என ஒருமையிலேயே விளாசி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சசிகலா ஓபிஎஸ் பெயர்களை கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தவே இல்லையா? இன்னும் ஹைலைட்டாக திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் மைக்கை பிடித்ததும் 2026 தேர்தலை அதிமுக தவறவிட்டால் கஞ்சி கூட கிடைக்காது என வெகுண்டெழுந்து எவ்வளவு செலவு செய்தாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என ஆவேசமாக பேச கூட்டத்தில் இருந்தவர்கள் ரியாக்டே செய்யவில்லையா? ஆனாலும் மனம் தளராத திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் எவ்வளவு கடன் வாங்கினாலும் தேர்தலில் செலவு செய்ய வேண்டும் என ஆரம்பிக்க ஏற்கனவே நடைபெற்ற தேர்தலுக்கு வாங்கிய கடனை அடைக்கவே வழியை காணோம் என கீழே இருந்து கமெண்ட் அடிக்க கூட்டத்தில் ஒரே சிரிப்பலை தானாம். தேர்தல் செலவு விவகாரம் குறித்த திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேச்சுக்கு கூட்டத்தில் கமெண்ட் எழுந்த நிலையில் உடனே ஆவேசப்பட்டு எடப்பாடி பழனிசாமி மைக்கை பிடித்திருக்கிறார். 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தலில் நிர்வாகிகள் வயிறே வெடித்து போகும் அளவிற்கு விட்டமின் சி கொடுத்தே அதையெல்லாம் மறந்துட்டு எப்படி கிண்டல் பண்ணுறீங்களே என நொந்து கொண்டாரா? எடப்பாடி பழனிசாமி மீது வேலுமணி அதிருப்தியில் இருப்பதாக ஏற்கனவே தகவல் கசிந்து வரும் நிலையில் இந்த செயற்குழு கூட்டத்தின் கவனம் எல்லாம் எஸ்பி வேலுமணி மீதுதான் இருந்தது. ஆனால் எஸ்பி வேலுமணியும் மூச்சுக்கு 300 முறை எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் என பேசி விசுவாசத்தை காட்டினார். அவசர செயற்குழு கூட்டத்தில் அதிரடி முடிவுகள் எடுக்காதது எதிர்பார்ப்பிற்கு ஏமாற்றம் கொடுத்தாலும் அமைதியாக நடைபெற்று முடிந்ததே பெரும் நிம்மதிதான் என்றிருக்கிறது எடப்பாடி தரப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.